அவளை நான் பார்க்கணும்னு அவ கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துன்னு வாங்க. அங்க போவதற்கு கூட என் மனம் சஞ்சலம் அடைகிறது. எனக்கு வேண்டிய பொருள் அங்க இருக்கிறவங்க நீ ஒரு பிடிவாதக்காரி என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அடைஞ்சே தீருவேன். அப்படி என்றால் உனக்காக அரண்மனைக்கு செல்கிறேன். மூலையில் ரோஜாவை சந்திக்கிறேன். அவள் கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தை வாங்கி உன் கழுத்தில் போதுமா? குடிமகனே
தாழ்வு வந்துட்டு இல்லையா? ஆமா. இன்னும் ஒரு அழகா இவ்வளவு நாள் போட்டு வந்து நம்ம எப்படி இருக்கு பாரு இந்த இடம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ரொம்ப அமைதியா இருக்கு இடமே. அமைதியா தான் புதுசா இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் எல்லாம் நம்ம பழகின இடம் தான். அப்படியா? நமக்கு இவ்வளவு நாள் போறதுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அப்படி இருக்கோ? ஆமா. இருந்தாலும் நம்ம வெளிநாடு போயிட்டு வந்திருக்கோம்ல. நதிக்கரை ஓரம்லாம் நல்லா சந்தோஷமா ஆடி பாடி போகலாம். போகலாமே. சென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே, என்னை தேடி வந்து சேர சொன்ன குயிலே, சென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே. மரத்தோப்புக்குள்ள குயிலே, என்னை தேடி வந்து சேர அவர் யாரும் தெரியா பின்தொடர்ந்தப்பாவெல்லாம் புறப்பட்டு விலகாத
வலிக்குது குரல் மட்டும் தாக்கா கேக்குது ஆளை பார்க்கவே இல்லை வலிக்குது அதுக்கு மேல எனக்கு அக்கா ஆ. அங்க பாருங்க பழைய கிணறு ஒண்ணு ஐயோ எவ்வளவு பெரிய கிணறுடி சட்டை அவ்வளோ பெரிய கிணறு இருக்கு தப்பி தவறியா வந்து அவருக்கு வாங்கடி போய் காப்பாத்தலாம் சீக்கிரம் அவரை காப்பாத்து. ஒரு திசை நல்லா கீழே குனிஞ்சு பாருங்கடி. ஊரு விட்டு பொண்ணு செக் பண்ணுங்கக்கா பாக்கிறதுக்கே பாவமா இருக்காரு இல்லக்கா ரொம்ப டல்லா இருக்காரு சீக்கிரம் செக் பண்ணுங்க ஏண்டி? சரி இவருக்கு என்ன ஆச்சு எனர்ஜி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு போயிடுச்சா ஆமா. போயிடுச்சா? அதனால எத்தனை இன்ஜெக்ஷன் எவ்வியா போறீ? அப்படியா? ஆமா. அதனால தான் டல்லா இருக்காரா ஆமாடி. மூஞ்செல்லாம் பாவமா வாடி போயிடுச்சுக்கா நல்லா ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க அக்கா எவ்வளவு டோஸ் போட்டுறாங்க? வீடியோஸ் தான் போடுங்க இல்லைங்க, இந்த மருந்து ரொம்ப எவிடன்ஸா போடுறேன். நான் கேட்கல. ஐயோ, நீங்க வாய் திறக்காதீங்க. திறந்தீங்கன்னா உங்களுக்கு போடுங்க முதல்ல எவிடன்ஸ். சீக்கிரம் போடுங்கக்கா தள்ளி இல்லைங்க. ரெடியா தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விடுறேன் சீக்கிரமா. ஏண்டி அவர் எவ்வளவு ஆகும் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 4 மணி நேரம் ஆகுது. ஆமா. சரி அது வரைக்கும் நம்ம மகளா சுத்தி பார்க்கலாம் அது எப்படி ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறாரு, அவர் வீட்டுல போக கூடாது. சரியா? நம்ம புதுசா ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் வந்திருக்கிற வெளிநாட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்லாம் இது மாதிரி மட்டும் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணி வச்சு நல்லா சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க. அப்படியா? அந்த பெட்டுக்கு எல்லாம் நல்லா கவர் பண்ணி வைங்க. அப்படியே சொல்றீங்க? அக்கா நான் போக மாட்டேன்க்கா என்ன பண்ண இத போறேன்? பாருங்க 3 பேரும் ஒண்ணா தானே வந்தோம் ஆமா. இவர் எந்திரிக்க வைக்க நான் இங்கேயே இருக்கேன் அப்புறமா போறேன் 3 பேரும் ஒண்ணா எங்கேயும் போனாலும் ஒண்ணா தான் போலாம். நீ அப்படிதான் இப்ப வாழ்ந்து கொண்டு வரோம் எப்படி போனாலும் இருந்தாலும் புதுசா வந்திருக்குல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்க அப்படி வந்துருவாங்க. சொல்றது உண்மைதான்க்கா இருந்தாலும் இப்ப இருக்க உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு இருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நம்ம ஊர் நம்மளுக்கு நாட்டி ஆபத்து வரப்போது. போங்கடி. அவருக்கு மழைக்கு நான் கூட்டு வரேன். கேளுங்க அப்புறம் எதனா ஏடா படமா எந்த ஒரு ஏடா படமா சொல்ல வர முடியாது எந்த ஒரு பதிலும் வராது. போங்க. ஏண்டி பெரிய டாக்டர் சொல்ற பெரிய கேளு. இல்ல மாச சம்பளம் கூட வராது நமக்கு. தேவை அக்கால ஏன் கவரேஜ் ஆகலையா? ஐயோ அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா சொன்ன அப்படி போடி சீக்கிரமா போய் இருக்கிற பேஷண்ட பார்க்கலாம் வாடி. வணக்கங்க. நல்ல நேரத்துல வந்து நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாரோட பேர் என்ன? என்னடே நானும் தான் ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருக்கேன். என் பேர் அனிதா.
ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசாங்க வேலை செய்றீங்க. ஆமாங்க. என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. மிக்க நன்றி. சரிங்க. என்னங்க என்ன மட்டும் நீங்க யாரு உங்க பேர் என்ன உங்க நாடு என்னன்னு கேட்டீங்க. ஆமா உங்க பேர் என்ன உங்க நாடு என்ன நீங்க எதுக்காக வந்து இங்க விழுந்திருக்கீங்க? என்ன வந்து சொல்ல வேண்டாமல்ல? ஆமாங்க. உதயபுரி நாட்டு இளவரசன் தான். இளவரசரா நீங்க? ஆமா. என்னுடைய நாட்டிற்கு நாட்டியக்காரி ஒருவர் வந்தால் அந்த நாட்டியக்காரியும் என்னுடைய அண்ணன் சேர்ந்து கொண்டு என் மீது வீணான பணி சுமத்தி நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் அம்மா. வழி தவறி வந்திருக்கிறேன், விழுந்து விட்டு இருக்கிறேன். நல்ல நேரத்தில் உயிரே காப்பாத்திருக்கீங்க. கோடான கோடி நன்றி. எனக்கு வாங்குங்க. இன்னும் நன்றி சொல்லிட்டு நீங்க பாட்டு போய்கினே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டு ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காத ஒரு பெண்ணை தனிமையில விட்டு போறீங்க. நியாயமா? வாங்க உங்க மருத்துவமனையில கொண்டு விட்டுட்டு போறேன். என்னுடைய மருத்துவமனை எனக்கு போக தெரியும். இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க செய்வீங்களா? என்ன சொல்ல போறீங்க? என்னங்க சின்ன சிறு வயதுல இருந்து எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. தற்சமயம் உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. லட்சமே யாரும் கிடையாது. ஏன் நாம இருவர் ஒண்ணா இருக்க ஓ, கூடாது? இருமணமும் ஒருமனதாகி விட்டால் உலகத்தை எவ்வளவு வரலாம் என்று நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. ஏற்கனவே ஒரு பெண்ணால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால என்னோட வாழ்க்கையில் மற்றொரு பெண். என்னங்க யாரோ ஒரு பெண் தவறு செய்யலாம். அதனால அனைத்து பெண்களை நீங்க தவறா நினைக்காதீங்க. இல்லங்க, எனக்கு பிள்ளைகளை விட்டுடுங்க. என்னங்க ஐ லவ் யூ. நான் உங்களை காதலிக்கிறேன். இப்பதான் பாத்தீங்க உயிரை காப்பாத்துறீங்க. பார்த்த உடனே I love you சொல்றீங்க. பார்த்த உடனே காதல், பார்க்க வருவது வேதனை. இல்லங்க, எல்லாம் தவறுங்க. உங்களை நான் ஏமாத்தலாம் மாட்டேங்க. உங்களே லவ் பண்ணுவேன், உங்களே காதலிப்பேன், உங்களே திருமணம் பண்ணி உங்களோட ஒரு சந்தோஷமா வாழலாம். திருமணத்தின் மீது ஆசை கிடையாது. ஆளை விட்டு விடுங்க. என்னங்க ஏ மாமனுக்கு ஏனி மனா மத்தள கொட்டுதாடி இந்த மல்லிகை பூ மலர்ந்திட்ட மல்லுக்கு நிக்குதாடி ஏ சாமி கிட்ட சரி சொல்லி சாதிக்க சொல்லுங்காடி ஆசோ 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 அரசாங்க வேலையில இருந்தா லவ் பண்ண கூட திருமணம் செஞ்சு கூட காதலி கூட குழந்தைக்கு எது பத்தி எழுதி கொடுக்குறாங்களே. உங்களை கேட்ட ஆடவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். யாராவது ஒரு மனதை கொண்டு சந்தோஷமா என்னங்க எனக்கு ஏத்த ஆனவன் நீங்க தான். நீங்க கண்டிப்பா லவ் பண்ணி திருமணம் செஞ்சு இதே இடத்துல நான் செத்துருவேன். நான் என் உயிரை விட்டுட்டு ஆமா, எப்படி சாக போறீங்க? கரண்ட்ல கை வச்சு சாக போறீங்களா? தூக்கு மாட்டி சாக போறீங்களா? மருந்து குடிச்சு சாக போறீங்களா? என்னுடைய சாவுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு சந்தோஷம்? சாவரன்னு சொல்றீங்க. உங்களால ஆண்கள் சாவறதா அதிகமா இருக்கு. போய் 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 நீங்க சொன்னா காரணம் ஆயிடுமே. என்ன அப்ப சாவறது மட்டும் சொல்றீங்க. லவ் பண்ணும்போது பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஓஹோ, கத்தியால குத்திட்டு சாவ போறீங்க. சரி, குத்திக்குங்க. குத்திட்டு சாவுங்க. காய்கறி
இல்லையா? எப்போதும் வீட்டுல சமைப்பேன். அடுப்புக்கார பக்கம் போனா தானே தெரியும் எப்படி பிடிக்கணும், காய்கறி எப்படி வெட்டணும்னு. இதுக்கு போடுவா. ஆமா, அப்படி பிரிச்சு ஒரு சோறு சோறு பிரிச்சு. நீங்களே சொல்லுங்க பழுகுது. ஏங்க, நான் சாகத்தை பத்தி கவலையே படலைங்க. வேற என்ன? ஐயோ அவசரப்பட்டேமா, நான் உடனே காதல் இருப்பேன், லவ் பண்ணிப்பேன், திருமணம் செய்வேன், உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துருப்பேன். சத்தியமா சொல்ல மாட்டேன், புத்தி சாவுங்க. என்னங்க காலங்கத்தால விநாயகர் முன்னாடி சத்தியத்தை விட்டீங்க. சத்தியத்தை விட்டா தவறக்கூடாது தெரியுமா? அப்ப புத்திங்க நீங்க. ஏன் புத்தி சாவுங்க. எப்ப சாவணும் தான் பாக்குறீங்க? செத்துட்டா தெரியும் அப்புறம். ஐயோ, புத்தி சாவுமா? சரி, நாம நேரமா ஒரு சீக்கிரம் புத்தி சாவுங்க. ஆமா, கடைசியா ஒரு முறை ஐ லவ் யூ. இதுல சொல்ல முடியாது. புத்தினே நான் வாங்கி கொடுத்துவேன். ஐயோ புத்தியால முடியாதுயா. நான் தான் சொன்னேன், கட்சி சும்மா துபா ஒரு கட்சி நிஜமான கட்சி போவோம். எப்போது எனக்காக ஒருவனும் துணிஞ்சு விட்டீர்களோ, உங்களை ஏற்றுமாறு செய்து கொள்ளவர்கள் எனக்காக வந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் இன்பத்துக்கு எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்ய. எந்த ஒரு எண்பத்தொன்பது மணி நேரம் உங்களை விட்டு நான் செய்ய மாட்டேங்க. உண்மையாவா? உங்களை எப்படி முதலாக பார்த்தேன். அப்போ என் மனதை பறிகொடுத்து எப்படி தெரியுமா? எப்படி? சோலை மலர்வண்டே சொற்க வைக்க பூச்செடி கொடி இடைய குளவரின் குளவரியா மங்கை குளத்திற்கு அழகினியா கண்ணே கனியமுது ஏனே திரை மாவே தித்திக்கு முத்தமது என் சொத்தை எவருக்கும் கிடைக்காது முத்து உடைய அழகை வர்ணிக்கும் என் நெஞ்சு மலைகடல் போல் தாவி வருகிறது தாமரை மலர் போல் மலர்கிறது நாயகி நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ எனக்காக உடவிடைத்த அந்த இறைவனுக்கு ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி இனிய உன் தந்தைக்கும் நன்றி காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி இந்த அழகிலே நான் மிஞ்சி என்னுடைய இதய தேவனுக்கு தங்க பதக்கத்தின்